இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான டிஎன்ஏ என்ன அப்படின்னு பாக்குறப்போ இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். மதுரையில இருக்கக்கூடிய விருமாண்டி அப்படிங்கிறவருக்கு ஒரு குறிப்பிட்ட குழுவினுடைய டிஎன்ஏ இருந்தது. CM130 அப்படின்னு சொல்லுவாங்க. CM130 அப்படிங்கிற ஒரு மரபணு இருந்தது அவருக்கு. அது வந்து ஆண் வழி மரபணு. அதாவது வந்து ஏங்கிறது தான் முதல்ல தோன்றின மனுஷன்னு நம்ம ஒரு தோராயமா வச்சுக்கிட்டா இவர் சி அப்படிங்கிற மனிதனுடைய வாரிசு அவர். இது இப்படிதான் பெயரிடும் முறையே இப்படிதானா? ஏபிசிடின்னு ஆமா ஆமா முறையிடுவாங்க. அதாவது ரொம்ப பழசுனா ஏ அப்படின்னு வரும், அதுக்கப்புறம் பிசி அப்படின்னு வரும். இப்ப இந்த வரிசையில ஆரியர்கள் வந்து ஆறுல வர்றாங்க. சி எங்க இருக்கு, ஆர் எங்க இருக்கு, ஆல்பபெட்டிக்ல பாருங்க இல்லைங்களா. இப்ப வந்து இப்ப ஆரியர்கள்ல மிகப்பெரிய படித்த மேதாவிகளுக்கு ஆல்பபெட்டிக்காவது தெரிஞ்சிருக்கும்னு நம்ம நம்புவோம் இல்லைங்களா. அப்ப பார்த்தா சிங்கிறது எங்க இருக்கு, ஆறுங்கிறது எங்க இருக்கு, ரெண்டுக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குன்னு பாருங்க. இந்த ஆறு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஆரியர்கள். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பெண் வழியில பாக்குறப்போ ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய